ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். போட்ரோநெக்ஸ்லேருந்து 227 அப்படின்ற ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ போட்ரோநெக்ஸ்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளே வந்து வீடியோ பண்ணியிருப்போம். இந்த பவர் பேங்க்கும் சரி, இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் பாக்ஸுமே சரி நிறைய பண்ணியிருப்போம். கார் அசசரிஸ், மொபைல் அசசரிஸ், அப்புறம் பிசி அசசரிஸ்னு ஏகப்பட்டது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து வாங்க பார்த்து தான் இந்த ஒரு டோடு 27 அப்படின்ற இந்த ஒயர்லெஸ் மவுஸு 1 இயர் வாரண்ட்டி வரும். இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணிட்டு. அண்ட் தென் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு வந்து இப்போ கோட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 25. ஸோ அப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மாடல் தான். ரொம்ப நியூ மாடலும் கிடையாது, ரொம்ப ஓல்டு மாடலும் கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு பிராண்டில் பக்காவான ஒரு அவுட்புட்ஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான மவுஸ் தான் இது. ஸோ இதோட கிராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 79 கிராம்ஸில் வந்து வந்துடும். சைஸ்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் நான் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இதை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ போட்ரோநெக்ஸில் சிம்பிளான பேக்கிங் இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டியான பேக்கிங்காகவும் இருக்கும். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு வந்து மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மவுஸு அண்ட் தென் அதை வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா யூசர் மேனுவல் வெளியே ஆக மாட்டுது. ஸோ யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டாங்கில் வந்து எடுத்து இன்செர்ட் பண்ணிவிட்டு பேட்டரி கொடுக்க மாட்டாங்க, பேட்டரி நம்ம தான் வாங்கி பண்ணோம். லெஃப்ட்டு ரைட்டு மிடில் 3 பட்டனையும் வந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் பேர் ஆகிறதுக்கு இந்த டாங்கில் கூட அது வந்து அட்டாச் ஆகிறதுக்கு. டாங்கில் எங்கே டான்னு கேட்டிங்கன்னா மவுஸ்லேயே இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலர் வேரியண்ட்டு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் அண்டு ஒரு என்ன சொல்லலாம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் ப்ளூன்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு கலர் தான் இது. ஸோ இந்த மவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.4 GHz ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் தென் ஹை ப்ரிசிஷன் ஆப்டிக்கல் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் தென் பவர் சேவிங் அடாப்டபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணாத இருக்கிறப்ப இதில் வந்து அதுவே வந்து ஸ்லீப் ஆகிக்கும் மவுஸு. ஸோ அந்த டைமில் இதுவாக இருக்கும். நாய்ஸ் ஃப்ரீ குயிட்டர் கிளிக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுற சவுண்டே உங்களுக்கு கேட்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வெஸ்டர்ன் ஓஎஸ் கம்ஃபர்டபிலிட்டி, எல்லா ஒரு ஓஎஸ்க்குமே நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் சென்சிட்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் டிபிஐ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே வந்து தெரியும் கிளிக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறப்ப. அண்ட் தென் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லா ஹேண்ட்லேயுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து செட் ஆகும். கிளிக்கிங்க்குமே நல்லாவே இருக்கும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே வந்து ஹேண்டில் வந்து பெயின் வராது. மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். அண்ட் போட்ரோநெக்ஸில் வந்து இப்போ வந்து டெல்லியில் இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் பேடில் வந்து வச்சு நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இது ரப்பர் ட்ராக் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக்கில் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது நல்லாவே வந்து ஸ்லைட் ஆகுது. ஈஸியாக வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1.5 வாட்ஸுக்கான இன்புட்டு. ஆன் ஆஃப் இங்கே சுவிட்ச் இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் லைட் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ பேர் ஆச்சுன்னா அது வந்து பிளிங்க் ஆகாது, அப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ஓப்பன் பண்ணால் இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள், நானோ ரிசீவர் இன்சைட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 1.5 வாட்ஸ்க்கான பேட்டரி போட்டுக்கலாம். நான் வந்து டியூரசெல் போட்டேன், ஏன்னா வந்து இது கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்றதுனால. இது 50 ருபீஸ் வரும் பேட்டரியே. மவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிப்பாங்க. மவுஸோட ப்ரைஸ் என்னன்னு போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து இதுக்கு டாங்கல் கொடுத்துறாங்க. டாங்கல் வரும். டாங்கலை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்பேக்டாக ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இவங்க வந்து நமக்கு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. மவுஸுமே இதுக்கு சம்மந்தமே இல்லாத கலராக தான் இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து அவங்க போட்ரோநெக்ஸோட ஒரு பிராண்டிங் போட்டிருக்காங்க, தெரியுதா பாருங்கள். ஸோ இதுலேயுமே போடுறாங்க. அண்ட் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு காப்பர் கோட்டடு உங்களுக்கு தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கும். இதில் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே ஸ்டோரேஜுக்கு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம லேப்டாப்லேயும் கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான் கொஞ்சம் இதில் மைனஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனுக்கும் ஆஃபுக்கு மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் தென் அந்த பட்டன் குவாலிட்டியுமே அந்தளவுக்கு எனக்கு வந்து புரியல. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்டு அழுக்காக கேட்டிங்கன்னா ஒயிட்டில் வந்து என்ன தான் வந்து கரப்பட்டாலும் வந்து பெருசாக தெரில. ப்ளூலேயுமே அந்தளவுக்கு எதுவுமே டஸ்ட் எதுவும் தெரில. ஸோ ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்குது. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் இதை யூஸ் பண்ணி காட்டல, அதுக்கு தேவையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.